Hello everyone, welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல வந்து நாங்க அகைன் இங்க பேசிங்ஸ்டோக் போறோம். சோ அங்க வந்து இன்னொரு டைப் ஆஃப் ஹவுஸ் இருக்கு. நாங்க வந்து एक्चुअली நிறைய இப்ப ரீசன்ட்டா அந்த ஹவுஸ் ஹண்டிங்ல இருக்கறனால நிறைய வீடு பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ நாங்க பார்க்க போறது வந்து இந்த மெக்கன்சி அப்படினு சொல்றாங்க. அது வந்து ஒரு 3 பெட் டவுன் ஹவுஸ் மாதிரி. சோ டவுன் ஹவுஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா யூசுவலா இந்த 3 பெட் செமி டிட்டாச்னா ஒரு மாடியில வந்து 2 பெட்ரூம் இருக்கும். கீழ மாடியில 3 பெட்ரூம் இருக்கும். கீழ ஹால் கிச்சன் இருக்கும். சோ இந்த மாதிரி டவுன் ஹவுஸ்லாம் பாத்தீங்கன்னா एक्चुअली 2 மாடி இருக்கும். கீழே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெகுலரா இருக்கிற அந்த லிவிங் ரூம் அண்ட் கிச்சன் அண்ட் ஒரு டாய்லெட் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்து 2 ரூம் இருக்கும். செகண்ட் ஃப்ளோர் மாடியில வந்து இன்னொரு ரூம் இருக்கும். ஸோ இதுல அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லா ரூமுமே கொஞ்சம் பெருசா இருக்கும். செகண்ட் பெட்ரூமே பாத்தீங்கன்னா அந்த மெக்கன்சில செகண்ட் பெட்ரூமே ரொம்ப பெருசு. நீங்க வந்து தாராளமா நீங்க கிங் சைஸ் காட் சூப்பர் கிங் கூட போடலாம், ஒர்க் டேபிள் போடலாம், கிளாசெட் வைக்கலாம், எல்லாமே பண்ணலாம் அந்த ரூம்ல. அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கிற மாஸ்டர் பெட்ரூம் பாத்தீங்கன்னா இந்த மொத்த ஸ்பேஸுமே ஒரே பெட்ரூமா பண்ணிருப்பாங்க. ஸோ ரொம்ப ஸ்பேஷியஸா நல்ல பெருசா இருக்கும். இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 450,000 pounds இங்க பேசிங்ஸ்டோக்ல. ஸோ இன்னும் இதே இது மற்ற ஊர்ல எல்லாம் வாங்குறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பிரைஸ் வந்து கம்மியா தான் இருக்கு. வாங்க நம்ம இப்போ வந்து பேசிங்ஸ்டோக்ல போய் அந்த வீடு வந்து எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது அந்த வீட்டு நீங்கள் மெயின் டோர் என்ட்ரு ஆனோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு லிவிங் ரூம் இருக்கும். ஆக்சுவலி மற்ற ஹவுஸ் மாதிரி இந்த ஹால்வே மாதிரி இருக்காது. என்ட்ரு ஆனோடனே உங்களுக்கு வந்து ஒரு லிவிங் ரூம் இருக்கிற மாதிரி வந்துடும். ஸோ நம்ம டேரெக்டாக ரூம்குள்ளே தான் என்ட்ரு ஆகும், அந்த மாதிரி இருக்கும். ஓரளவுக்கு நல்ல ஸ்பேஷியஸ்ன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு டீசென்ட் ஸ்பேஸ் இருக்கிற ஒரு லிவிங் ரூம் தான் இது. வந்து நீங்கள் ஒரு கார்னர் சோஃபா போடலாம். அப்புறம் நீங்கள் ஒரு டபுள் சீட்டர் இவங்க போட்டிருக்க மாதிரி போட்டுட்டு ஒரு டிவி யூனிட் வைக்கிற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கும். அப்புறம் ஹால்லே பார்த்தீங்கன்னா அந்த சும்மா ஒரு இந்த மாதிரி ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்கும். கொஞ்சோண்டு ஒரு சின்ன லொக்கேஷன் அங்கே கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம ஹால்லேருந்து அப்படியே டேரெக்டாக அப்படியே கிச்சனுக்குள்ளே போகிற மாதிரி. கிச்சன் பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபுல்லி ஃபர்னிஷ்ட், எல்லாமே இந்த மாதிரி ஒயிட் குட்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணி கொடுக்குற மாதிரி பேக்கேஜும் இருக்குது. அந்த மாதிரி பண்ணுறாங்க. இங்கே வந்து அப்படியே ஒரு நல்ல ஒரு டைனிங் டேபிள், ஒரு டீசென்ட் சைஸ் டைனிங் டேபிள் போடலாம். அப்புறம் வந்து இங்கே வந்து அப்படியே ஒரு பவுடர் ரூமும் இருக்கும். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் இந்த டிப்பிக்கல் லே அவுட்டு இதுதான். எல்லா வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு லிவிங் ரூம் இருக்கும், அப்புறம் கிச்சன், ஒரு பவுடர் ரூம், 2 ஸ்டோரேஜ் ஏரியா இருக்கும். அப்புறம் இது ஒரு செமி டிட்டாச்ட் ஹவுஸ் அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி வந்து உங்களோட ப்ரைவேட் கார்டன் வந்துடும். இந்த ப்ராப்பர்ட்டியில் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. நல்லா நீட்டாக அப்படியே அந்த கிராஸ் போட்டு நல்லா இது வந்து ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் சைஸ் மாறும். பட் ஓரளவுக்கு அப்ராக்சிமேட்டாக இந்த ஸ்பேஸ் இருக்கும். இதில் எல்லாமே நல்ல ஃபர்னிஷிங் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அந்த இருக்கிற ஸ்பேஸில் மேலேயும் கீழேயும் பார்த்திங்கன்னா சூப்பராக எல்லாமே இந்த கபோர்ட்ஸ் வச்சு நம்ம பொதுவாக நம்ம கிச்சனில் பார்த்திங்கன்னா நான் எப்பவுமே எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி நமக்கு இந்த மாதிரி ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் தான் ரொம்ப முக்கியம். நம்ம கொண்டு வர அந்த ஸ்பைசஸ், தட்டு, ஜாமான்லாம் வைக்கிறதுக்கு இதுதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது மாதிரி அவங்க இருக்கிற ஸ்பேஸை ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணியிருந்தாங்க. எந்த கேப்பே இல்லாமல் கம்ப்ளீட்டாக அந்த கிச்சனில் மேலே கீழே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு வந்து சூப்பராக அவங்க வந்து நம்ம ஸ்டோரேஜுக்கெலாம் நிறைய கொடுத்துருக்காங்க. அப்படியே இங்கேயே அட்டாச்டு வந்து இந்த அவன் அண்ட் மைக்ரோவேவ் அவனும் வந்துடும். அப்புறம் இங்கே ஃப்ரிட்ஜும் உங்களுக்கு வந்து அப்படியே சூப்பராக அப்படியே ஒரு வாலில் அப்படியே மவுண்ட் பண்ண மாதிரி இருக்கும் ஃபுல் கிச்சன். அப்புறம் நம்ம அப்படியே கிச்சன்லேருந்து வெளியே வந்தோம்னா அப்படியே இந்த ஹால், லிவிங் ரூம் பார்த்தோம் இல்லையா. லிவிங் ரூம்லேருந்து மறுபடியும் அப்படியே மேலே போனோம் அப்படின்னா அதான் மெயின் என்ட்ரன்ஸ்லேருந்து இந்த ரைட் சைட் போன ஹால். ஸ்ட்ரைட்டாக மேலே வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேர் கேஸ் போகும். இந்த ஸ்டேர் கேஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டவுன் ஹவுஸ் அப்படிங்கிறனால 2 மாடி இந்த வீடு. ஃபஸ்ட் மாடியில் பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூம், ஒரு காமன் டாய்லெட் பாத்ரூம் இருக்கும். அப்புறம் செகண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் அண்ட் ஆன் ஸ்வீட், அங்கேயும் ஒரு வாஷ்ரூம் அண்ட் டாய்லெட் இருக்கும். ஸோ இதுதான் என்ட்ரு ஆனோன்னா இங்கே இந்த சைடு ஒரு ரூம் இருக்குது, சென்டரில் ஒரு வாஷ்ரூம், அப்புறம் அந்த சைடு வந்து ஒரு கிட்ஸ் ரூம். இது பார்த்திங்கன்னா நம்ம கேமராவில் மேபி கொஞ்சம் சின்னதாக தெரிய மாதிரி இருக்கலாம். பட் எல்லா ரூமை விட இது வரைக்கும் நாங்கள் போட்ட வீடியோஸ் எல்லாத்துலேயும் விட இதுதான் இருக்கிறதுலே பெரிய பெட்ரூம். ஸோ நல்ல பெரிய ஸ்பேஸ். ஸோ நீங்கள் சென்டரில் நீங்கள் இது போட்டாலும் இந்த சைடு நீங்கள் ஒர்க் டேபிள் போட்டு கிளாசெட் வைக்கிற அளவுக்கு இடம் இருக்குது. இதே நீங்கள் காட்டெல்லாம் ஏதாவது ஒரு சைடாக போட்டிங்க அப்படின்னா பயங்கர ஸ்பேஷியஸாக தான் இருக்குது இந்த ரூம். ஸோ கண்டிப்பாக அந்த டவுன் ஹவுஸில் வந்து ஒன் ஆஃப் தி அட்வான்டேஜஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, அது இதுதான் ஒரு மெயின் அட்வான்டேஜ். அப்புறம் இங்கே வாஷ்ரூமும் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக ஃபர்னிஷ் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து அந்த பாத் டப் வந்துடும். ஸோ நீட்டாக அவங்களும் ஃபுல்லாக இதில் பார்த்தீங்கன்னா இப்போ டைல்ஸ் வந்து பாதி செவரு வரைக்கும் கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ நீங்கள் வந்து இந்த ஃபுல் செவரு வரைக்கும் கூட நீங்கள் ஆப்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா தண்ணிலாம் ஸ்ப்ளாஷ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா அது வந்து நிறைய பேர் இங்கே பண்ணி நான் பார்த்துருக்கேன்.
இது வந்து தேர்ட் கிட்ஸ் பெட்ரூம். கிட்ஸ் பெட்ரூமே பார்த்தீங்கன்னா இந்த மற்ற நான் இது வரைக்கும் நான் பார்த்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்த விட இந்த கிட்ஸ் பெட்ரூம் வந்து இந்த இதில் வந்து கொஞ்சம் பெருசு தான். ஸோ மற்ற இதில் மெஷர்மெண்ட்ஸ் கூட நான் கம்பேர் பண்ணி பார்த்துருந்துருக்கேன். ஸோ இதனால் இந்த தேர்ட் பெட்ரூம் இந்த கிட்ஸ் பெட்ரூமே பெருசு தான். இன்னொரு மெயின் விஷயமே இது, அந்த செகண்ட் ஃப்ளோரில் போய் இந்த மாஸ்டர் பெட்ரூம் தான் இருக்கிறதுலே ஒரு சூப்பரான ஒரு ரூம் இந்த வீட்டில். இங்கே என்ட்ரு ஆகும்போதே அப்படியே ஃபேன்சியாக ஒரு போர்டு வச்சுருக்காங்க, வெல்கம் டு யுவர் மாஸ்டர் பெட்ரூம் அப்படின்னு. அகைன் அந்த வீடியோவில் சொல்லிடுறேன், மேபி உங்களுக்கு ரூம் வீடியோவில் பார்க்க சின்னதாக தெரியலாம், பட் நிஜத்தில் பார்க்குறப்ப இந்த ரூம் வந்து நல்ல பெரிய ரூம், நல்ல பெரிய ஒரு சூப்பர் கிங் சைஸ் காட் போட்டிருக்காங்க. ஸோ நல்லா அதுவே காட்டே நல்ல பெருசு. அதை தாண்டியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்கும் இந்த ரூமில். அப்புறம் அந்த சைடு வந்து உங்களுக்கு நீட்டாக அங்கே அட்டாச் டாய்லெட் பாத்ரூமும் வந்துடும். ஸோ சூப்பராக இருக்கும். இது எல்லாமே அந்த கிரவுண்ட் ஃப்ளோரை தவிர மேலே எல்லா இடமும் கிச்சனை தவிர மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்பெட்டட் ஃப்ளோர்ஸ். இங்கே வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டிங் ஷவர் வந்துடும். மேலே ஒரு சூப்பராக ஒரு வென்டிலேஷன் அண்ட் லைட்டுக்கு வர்றதுக்கு ஒரு மாதிரி மிரரும் வச்சுருக்காங்க. அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓவராலாக சொல்லணுன்னா இந்த ரூம் வந்து ஒரு பியூட்டிஃபுல் ரூம். நல்ல சொன்னோம்னா நல்ல பெருசு, நிறைய ஸ்பேஸ் இருக்குது. நீங்கள் வந்து இங்கே வந்து நீங்கள் கண்டிப்பாக இது வந்து ஒரு ஒர்க், நீங்கள் 2 பேருமே ஒர்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து ஒரு பர்சன் வந்து நீங்கள் நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக ஒரு ஒர்க் டேபிள்லாம் போட்டு சூப்பராக ஒர்க் பண்ணலாம். இந்த ஸ்பேஸை வந்து நம்ம எப்படி வேணாலும் யூட்டிலைஸ் பண்ணலாம். ஒன்று கிளாஸட் வைக்கலாம், இப்போ வச்சுருக்காங்க பாருங்கள், அந்த மாதிரி ஒரு கவுச் கூட போட்டு சும்மா கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கலாம். இங்கே நீங்கள் டிவி கூட இந்த சைடு வால் ஃபிட் பண்ணிங்கன்னா அப்படியே சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு பெரிய ரூமில் உங்களுக்கு அப்படியே ஒரு நல்ல ஒரு ஹால் ஸ்பேஸை விட நல்ல பெரிய ஸ்பேஸ் இருக்கும். என்ன ஒரே ஒரு பிரச்சனை வந்து நீங்கள் 2 மாடி ஏறி இறங்கணும். ஸோ அது ஒன்றும் ரொம்ப வயசானவங்க இருந்தாங்கன்னா தான் கஷ்டம், இல்லைன்னா ரொம்ப சிம்பிள். அகைன் இதுதான் அந்த கிட்ஸ் பெட்ரூம். அப்படியே நம்ம அப்படியே இந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டோம்னா இங்கே வந்து ஒரு கொஞ்சோண்டு ஒரு ஸ்டோரேஜ் வச்சுருக்காங்க. இங்கே வந்து அந்த வாட்டர் டேங்க் இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் மேலே வந்து கொஞ்சம் ஸ்டோரேஜஸ்க்கான கொஞ்சம் இடமும் இருக்குது. ஸோ இதுதான் அகெயின் அந்த உங்களுடைய செகண்ட் ரூம். இதுவும் நல்ல பெருசு தான். அவ்வளோதான், இதுதான் உங்களோட ஃபஸ்ட் ஃப்ளோரில். அப்புறம் நம்ம கீழே போய்ட்டு அகெயின் நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் நம்ம பார்த்த மாதிரி ஹால், கிச்சன் எல்லாமே இருந்தது. இது ஒரு சூப்பர் வீடு. இது வந்து நீங்கள் ஒரு 450க்குள்ள நீங்கள் வந்து ஒரு 3 பெட் ஹவுஸ் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாடல் ஹவுஸை வந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடு நீங்கள் தேடுறவங்களுக்கு இந்த வீடியோவும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.